ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படிங்கிற பேரை நீங்க இது வரைக்கும் கேட்டது இல்லைனாலும் மச்சான் ஒரு படத்தை பார்த்தேன்டா, ஏன் சாகுறாங்கன்னே தெரியல, எதுக்கு சாகுறாங்கன்னே தெரியல, செத்துக்கிட்டே இருக்கானுங்க, அது விதவிதமா சாகுறாங்கடான்னு உங்க ஃப்ரெண்டு சொல்லி ஒரு தடவையாச்சும் கேட்டிருப்பீங்க. இந்த படத்தோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களை சுத்தி இருக்கிற எதை பார்த்தாலும் உங்களுக்கு பயமா இருக்கும். அதுவும் சாதாரண பயமா இருக்காது, ஒரு டிஸ்டர்பா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த ஃபீல் கூட சேர்ந்து வர பயமா இருக்கும். எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த பிரான்சைஸ்ல இருக்கிற டாப் 10 பெஸ்ட் சீன்ஸை எடுத்து அதோட மேக்கிங் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைனல் டெஸ்டினேஷன் பிரான்சைஸ்லயே உங்களோட ஃபேவரட்டான சீன் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது நம்ம டாப் 10 லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம், இதயம் பலவீனமானவங்க இல்ல இந்த கிராபிக்கல் கண்டென்ட்லாம் பார்த்தா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க, உங்க நல்லதுக்காக சொல்றேன். 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. So let's start the video. நண்பர்களே, இந்த வீடியோவை நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னா எடுத்துட்டு போக பார்க்குறேன். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா தலைவலி வர ஆரம்பிச்சு இந்த படத்துல. இந்த சீக்வன்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரம் ஸ்டோரி போர்ட்ல இருந்தே அவங்க வந்து பிளான் பண்ணதுதான். ஒரு 3 பார்ட்டா வந்து இந்த பர்சனை ஒரு ஃபென்ஸ் பறந்து வந்து கட் பண்ணி விழுகணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அந்த ஃபென்ஸ் பறந்து வருது பாத்தீங்களா, அவனை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஃபென்ஸை வந்து இவங்க எய்ம் பண்ற மாதிரி பறந்து வர வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதை வந்து கரெக்டா ப்ராக்டிக்கலா பண்ண முடியாது அவங்க எய்ம் பண்ற மாதிரி. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டா சிஜில தான் ஃப்ரம் பிளானிங்ல இருந்தே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபென்ஸ் பறந்து வந்து அவனை ஒரு 3 துண்டா வெட்டுது பாத்தீங்களா, அது வந்து அவங்க பிராக்டிக்கலா பண்ணது. என்ன ஒரு உண்மையிலேயே மனுஷன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக ஒரு ரிக் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பீஸா இருக்கும். இதோட மேக்கிங் வீடியோவும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை பாக்குறப்ப உங்களுக்கு இன்னுமே புரியும். அந்த ஒரிஜினல் ஆக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஷோல்டர் அண்ட் தலை மட்டும்தான் ஒரிஜினல். அவரோட ஷோல்டருக்கு கீழே இருக்கிற செஸ்ட் போர்ஷன் வந்து ஒரு ப்ராஸ்தட்டிக்கா ஒரு டம்மி ரெடி பண்ணி அதை வந்து அவங்க அப்பர் பாடி கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறமா அவரோட இடுப்புல இருந்து அப்படியே லோவர் பாடி இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லாமே ஒரு கிரீன் கலர் சூட் வந்து அவங்களுக்கு போட்டு விட்டுருக்காங்க. அப்புறம் அப்டமன் ஒரு தனி பார்ட், அப்புறம் லோவர் பாடி ஒரு தனி பார்ட், இந்த மாதிரி ஒரு 3 பார்ட்டா அவங்களை ரெடி பண்ணி அந்த ஆக்டரை வச்சே தான் நடிச்சிருக்காங்க. இதை வந்து கிரீன் ஸ்கிரீன்ல தனியா ஷூட் பண்ணிட்டு அதை வந்து அந்த ஒரிஜினல் பிளேட் கூட வந்து காம் பண்ணியிருக்காங்க. இதுதான் எக்ஸாக்டா அந்த ஷாட்டோட ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ். இதுல தெரியுது பாத்தீங்களா, எக்ஸாக்டா அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் தான் இது. இந்த ஷாட்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்பர் பாடி இருக்கு பாத்தீங்களா, அது விழுகிறப்போ அதுக்கு கீழே அவங்க வச்சிருக்க டம்மி வந்து அப்படி மேல தூக்கிரும். அது உங்களுக்கு நல்லாவே விசிபிளா இருக்கும். ஸோ இதை அப்படி கட் பண்ணிட்டு கீழே விழுகிறப்போ இந்த அப்பர் பாடி மட்டும் இப்படி மேல தூக்கிடுச்சு பாத்தீங்களா. இந்த ஒரு விஷயம் மட்டும் லைட்டா உங்களுக்கு அடியாகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்பர் பாடி வந்து ஷோல்டருக்கு கிட்ட வருது, அந்த இது மட்டும் உங்களுக்கு லைட்டா இதை தோணும். ஆனா இதுல நம்ம ஒரு படமா பாக்குறப்ப நோட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் அவரோட கை மட்டும் தனியா துண்டா விழுகுது பாத்தீங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டோரி போர்ட் பிளான் பண்றப்ப கிடையாது. ஸ்டோரி போர்ட் பிளான் பண்றப்போ அவங்க கையோட தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. தென் அவங்க ஒர்க் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா கொடுக்கலாம் அப்படிங்கிறப்போதான் அவங்களோட கையை மட்டும் தனியா ஷூட் பண்ணி இந்த பாடி கூட வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அங்க இங்கன்னு கோன் வச்சிருக்கானுங்க, அது இதுன்னு வச்சிருக்கானுங்கல்ல, அப்புறம் எதுக்கு இவன் ஓடுறான் உள்ளக்கு முட்டாப்ப. இவன் எப்படி நைறான்னு பாருங்க, இப்படி நைறாங்க அப்படியே. இந்த ஷாட் வந்து அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 டிஃப்ரெண்ட் ஷாட்டா எடுத்து அது ஒன்னா கம்பைன் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டர் ஓடி வந்து இப்படி மேல பார்த்து ஷாக் ஆகி நின்றுட்டாரு. அவங்க மேல வந்து ஒரு கிளாஸ் நிக்குது, அங்கிட்டு இங்கிட்டு ஓடாம கரெக்டா தலையிலேயே வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஷாக்கிங்ல நின்றுட்டாங்க. நின்றதுக்கு அப்புறம் அவங்கள வந்து ஏற்கனவே ஒரு 2 or 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த கேரக்டரை வந்து ஒரு ஃபுல் மோல்டு எடுத்திருப்பாங்க. லைக் அவங்க ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கு, அது எல்லாத்துக்குமே ஒரு மோல்டு கிரியேட் பண்ணி ஒரு ஃபுல் டம்மி வந்து அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த டம்மி வந்து எந்த மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இந்த இதுல ஃபைனல் ஃப்ரேம் அந்த ஆக்டர் எந்த மாதிரி இருக்க போறாங்களோ அதே ஆக்ஷனுக்கு அந்த டம்மி வந்து ரெடி பண்ணிடுவாங்க. சோ இப்போ இந்த கேரக்டர் இப்படி நிக்குதுன்னா அந்த டம்மியும் இதே மாதிரியே அவங்க ரெடி பண்ணதை கரெக்டா அந்த ஆக்டர் வந்து சேம் லொகேஷன்லயே அதை வச்சு ஒரு ஷாட் எடுத்துருவாங்க. தென் அந்த 2 ஷாட்டையும் எப்படி கம்பைன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேல இருந்து கிளாஸ் விழுகுது பாத்தீங்களா, கரெக்டா அது விழுகிறப்போ அந்த ஒரிஜினல் ஆக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. பண்ணனால எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரியலான பர்சன் மேலேயே இந்த கிளாஸ் விழுந்து
உடஞ்ச மாதிரி இருக்கு. இதை வந்து கப்பலா ஃப்ரீ டேக்ஸ்மே போயிருந்தாங்க. இதோட மேக்கிங் பாக்குறப்போ இதோட எஸ்எஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் இன்னொரு விஷயமே சொல்லியிருந்தாங்க. பண்ணி இருக்கு பாத்தீங்களா பிக், அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எஸ்எஃப்எக்ஸ் டீம் வாங்கி அதோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கும், இதுல எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அவங்க ஆர்கன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சாங்களா இல்ல அதையே தூக்கி உள்ளக வச்சாங்களான்னு எனக்கு தெரியல சரியா. ஆனா ஒரிஜினலான ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டஃபிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆர்கன்ஸ், பிளட், அப்புறம் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் டைட்டா ஒரு காண்டம்ல போட்டு கட்டி அதை இந்த டம்மிக்குள்ள வச்சிருக்காங்க. சோ தட் அந்த கிளாஸ் வந்து விழுகிறப்போ அது கரெக்டா தெரிக்கும் அப்படிங்கிறதுனால. இதை வந்து நான் சொல்லல கைஸ், நிஜமாவே இதுல ஒர்க் பண்ண எஸ்எஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து சொல்லியிருந்தாரு. Tightly wound, once again, condoms. We're designing a body here and ஒரு சின்ன சின்ன விஷயமும் ஒரு சீக்வன்ஸை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஹோல் பிரான்ச்சைஸ்லயே. அவங்களதான் மாட்டிட்டாங்க 2 பேரும். இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரியல கைஸ், இந்த டேனிங் பெட்லாம். அப்படி இருந்தீங்கன்னா போவீங்களா என்ன இந்த டேனிங் பெட்ல? நான் பாக்குறப்பவே பயமா இருக்கு. இதுக்குள்ள போயிட்டு படுத்து வெடிச்சிடுச்சிருச்சுன்னா. கடைசியா கட்ட பாத்தீங்களா, கரெக்டா அவங்க எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கட்டு வச்சா பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல அவங்க இருக்கிற மாதிரி. இந்த சீக்வன்ஸ்ல இந்த கேரக்டர்ஸ் மேல நெருப்புலாம் எரியுது பாத்தீங்களா, இதுனா நிஜமாவே இந்த ஆக்டர்ஸ் மேல நெருப்பு பொருத்தி வச்சு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீமா போயிருக்காங்கன்னு பாருங்க ரியலா ஷூட் பண்றதுக்கு. இதுக்காக இந்த ஸ்டண்ட் டீம்லயே ஒரு ஜெல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜெல் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 26 செகண்ட்ஸ் நினைக்கிறேன், 26 செகண்ட்ஸ் டு 28 செகண்ட்ஸ் வந்து அந்த ஃபயர் வந்து அவங்களால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம மேல, ஆனா நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஹீட் வந்து தெரியறப்போ அதை கட் பண்ணிடுவாங்க அந்த ஷாட்டை. இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணி அந்த ஜெல்லுக்குள்ள அந்த கேரக்டர் அப்படியே முக்கி எடுக்கிறாங்க. ஒரு வாட்டியும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த ஸ்டண்ட்ல இருக்கவங்க வந்து பண்றப்போ அவங்கள வந்து ஃபுல்லா அந்த க்ரீமாலே கவர் பண்றாங்க. ஃபேஸ், ட்ரெஸ் எல்லா இடத்துலயுமே இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்றப்போ எடுத்தது. ஸ்டண்ட் ஆக்ட்ரஸை வச்சு நிஜமாவே அவங்க மேல நெருப்பை பொருத்தி வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க பாத்தீங்களா கைஸ். இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள அது கிரியேட் பண்ணும். அவங்க வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்றப்பயே சப்போஸ் அந்த ஹீட் வந்து அவங்க உடம்புல ஏறிச்சுன்னா அவங்களே கட் சொல்லிடுறாங்க. அதுல நடிச்சிருக்க ஆக்டர்ஸே கட் அப்படின்னு சொன்னோன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு அந்த ஃபயர் எல்லாத்தையுமே அமர்த்திடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேர்ன் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பேர்ன் மார்க்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி ஒரு கட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மேக்கப்பை வந்து ஆட் பண்ணிட்டே போவாங்க. இந்த எஸ்எஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் அங்க இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் தியேட்டர்ல நடந்துடவே கூடாது நண்பர்களே. சும்மாவே யாரும் தியேட்டருக்கு போக மாட்டாங்க. இப்பெல்லாம் நடந்துச்சுன்னா தியேட்டருக்கே போக மாட்டாங்க யாரும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சென்னையில் ஒரு சீலிங் வேற இடிஞ்சு விழுந்துச்சு. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க நண்பர்களே தியேட்டர்ஸ்ல. டே போயிட்டு இருந்தா யாருமே தியேட்டருக்கு வரமாட்டாங்க. இந்த தியேட்டர் சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயம் கம்பைன் பண்ணி தான் இந்த சீக்வன்ஸே வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸும் இருக்கும், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் இருக்கும். எந்த மாதிரியான விஎஃப்எக்ஸ்னு பாத்தீங்கன்னா, அங்க இந்த ஃப்ரண்ட் ரோல இருக்கவங்க எல்லாமே அது பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பறந்து வந்து விழுவாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே என்ன மாதிரி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோப் கட்டி இழுத்துருக்காங்க. தனித்தனியா அவங்கள ஷூட் பண்ணிருக்காங்க. ஒரு கிரீன் ஸ்கிரீன் வச்சு அவங்க எல்லாத்தையுமே தனித்தனி லேயர்ஸா ஷூட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிருக்காங்க. அது வெடிக்கிறப்போ அது கூடவே சேர்ந்த ஆணி, கம்பி இது எல்லாமே பறந்து வந்து அங்கங்க எல்லாருமே அடிக்குது பாத்தீங்களா. இது எல்லாமே அது பறந்து வர்றதா காட்டுறது விஎஃப்எக்ஸ்ல வந்து பண்ணிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஆக்டர்ஸோட ஃபேஸ் எக்ஸாக்டா தெரியுற மாதிரி ஷாட்ல எல்லாத்தையுமே மேக்கப் தான். எஸ்எஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து ஃபுல்லா மேக்கப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க ஆங்கிள்ஸ் எல்லாமே வச்சு மேட்ச் பண்ணிருக்காங்க. பெரிய கம்பி வந்து அந்த ஆக்ட்ரஸ்க்கு நெஞ்சிலேயே குத்து பாத்தீங்களா. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இம்பாக்ட் ஆகுறது வந்து சிஜில தான் பண்ணிருப்பாங்க. தென் அது இம்பாக்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி பிடிச்சிட்டு ஆன்னு கத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஒரு ரிக் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அவங்க செஸ்ட்ல வந்து இப்படி மாட்டி ஃபுல்லா அவங்க பாடி கூட அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஒர்க் தான் எல்லாமே. அப்படியே ஸ்மூத்தா பவுன்ஸ் ஆகுது பாத்தீங்களா கட்டை எல்லாமே.
சிரிக்கணும்னு நினைக்காதீங்க, அது கொடூரமா இருக்கு. நான் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தேன்னா வீடியோ பண்ண முடியாது. அதனாலதான் நானே என்னை சிரிச்சு சிரிச்சு காம் டவுன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீக்வன்ஸை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஒரு ட்ரக்ல இருந்து ஒரு கட்டையை உருள வச்சு அது எப்படி வந்து போய் இம்பாக்ட் ஆகுது, தரையில பட்டு பவுன்ஸ் ஆகுதா, இதெல்லாம் வந்து செக் பண்ணிருக்காங்க. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்போ அது வந்து பவுன்ஸ் ஆகல, கீழே விழுந்து அப்படியே உருண்டுகிட்டே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து கம்ப்ளீட்டா சிஜிலே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த கட்டை கீழே விழுகிறது, அந்த செயின் வந்து அந்த விழுகிறது, அது எல்லாமே சிஜி. ஆனா ரியல் ட்ரக் வந்து மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. ஃபுல்லா கிரீன் ஸ்கிரீன் ஸ்டூடியோல வந்து இது எடுத்தது கிடையாது. ஒரிஜினல் ட்ரக்கு போகுது, அதுல வந்து இந்த வுட் மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க, வுட் அண்ட் செயின் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டை போயிட்டு கார்ல அடிக்கும் பாத்தீங்களா, அது அவங்க எப்படி ஷூட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கார்ல வந்து ஒரு டம்மியை உட்கார வச்சு எடுத்திருக்காங்க. இது பாக்குறப்பே தெரியும், இதுல உட்கார்ந்துருக்கிறது வந்து ஒரு டம்மி வந்து அழகா உட்கார்ந்துட்டு இருக்கு. போயிட்டு அடிச்சு பறக்க வச்சிருச்சு எல்லாத்தையும், கார் நொறுங்கிருச்சு, அந்த டம்மியோட தலையை மட்டும் அப்படியே தூக்கிட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் வேற ஷாட்ல இருந்து எடுத்த அந்த தலையை மட்டும் தூக்கிட்டு வந்து இது கூட வச்சு மர்ஜ் பண்ணிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 2 ஷாட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அவரோட ஃபேஸ் மட்டும் வேற ஷாட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அவர் கொடுத்த அந்த ரியாக்ஷன் ஆன்னு கத்துறாரு பாத்தீங்களா, ஏன் கத்துற, அந்த வாயை மட்டும் தனியா வேற ஒரு ஷாட்ல இருந்து எடுத்துட்டு வந்து இது கூட வச்சு கம்பைன் பண்ணிருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டதுக்கு அந்த இம்பாக்ட் வந்து தாராளமா கிடைச்சிருக்கு. கரெக்டா அந்த தலையை தூக்கிட்டு போற அளவுக்கு அழகா இருக்கு. அதுல சும்மா நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம்னாலே நம்ம ஜிம்ல நடக்கிற டிஸ்டர்பிங்கான மொமெண்ட்ஸ் எல்லாம் அதுல போடுவானுங்க. அந்த சதெல்லாம் கிழிகிறது, இந்த கால்லாம் அந்த லெக் பிரஸ் அடிக்கிறப்போ அப்படியே மடங்குறது, இதெல்லாம் பார்த்துட்டே நிறைய பேருக்கு பயமா இருந்திருக்கும் லெக் பிரஸ் எல்லாம் போடுறப்போ. இது அதுக்கு மேல இருக்கும் பாருங்க. கத்துறானுங்க. இவன் ஃபேஸ பாருங்க, அப்பாடா தப்பிச்சிட்டோம் ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். இவனும் குலைக்கிறான் பாருங்க நண்பர்களே, ஐசோ ஸ்பீட் மாதிரியே. யாரும் பயப்படாதீங்க, இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வந்து நிஜமாவே இல்ல. இந்த ஷாட்டுக்காகவே இந்த ஜிம் எக்யூப்மெண்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஜிம்ல கிடையாது. அங்க இருக்கிறது ரொம்பவே சேஃபான எக்யூப்மெண்ட்ஸ் தான். யார் இதை பார்த்து ஒரி பண்ணாதீங்க. இந்த ஷாட்டை வந்து அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஆக்சுவலா அந்த இடத்துல இம்பாக்ட் ஆகிறப்ப எப்படி அவர் ஆக்ட் பண்ணணுமோ அவர் வந்து அதை ஆக்ட் பண்ணிடுவாரு. பண்ணதுக்கு அப்புறம் இவரோட ப்ராஸ்தட்டிக் டம்மி இருக்கு பாத்தீங்களா, இந்த டம்மியை எக்ஸாக்டா அந்த இடத்துல வச்சு ஷூட் பண்ணி அதை வந்து எடுத்திருக்காங்க. அந்த நம்ம ஏற்கனவே பேசுன அந்த மேட்ச் கட் மாதிரி டெக்னிக் தான். இவரோட பாடி மட்டும் வச்சுட்டு அந்த டம்மியோட ஹெட்டை இதுல வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சீம்லெஸ்ஸா இந்த ஷாட்ல வந்து உங்களுக்கு இது பிளெண்ட் ஆயிருக்கும். ஃபுல்லா அடி வாங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ் தான் இந்த படம். எப்படிடா செத்த, நூடுல்ஸ் கழிச்சு விட்டு செத்துட்டேன். அப்பதான் அவன் ரிலாக்ஸ் ஆயிருப்பான், அப்பாடா அடிக்கலடா அங்கேயே நின்றுச்சுன்னு. அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா கரெக்டா கண்ணிலே இறங்கிருச்சு. இந்த ஷாட்ல வந்து ஒரிஜினல் மீட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கோன்னு எஸ்எஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து சொல்லியிருந்தாரு. மீட்ஸ் எல்லாத்தையுமே சின்னதா மிக்சியில போட்டு அரைச்சாங்களா இல்லை வெட்டினாங்களான்னா தெரியல. சின்னதா வெட்டி அது எல்லாத்தையுமே ஒரு காண்டம்ல போட்டு ஃபில் பண்ணி அது கூட இந்த ரா எக்கு, அப்புறம் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் ஃபேக் பிளட், இது எல்லாத்தையும் உள்ளக்க வச்சு டம்ப் பண்ணி கட்டி அந்த டம்மியோட ஹெட்ல வச்சு அந்த இடத்த ஷாட் எடுத்திருக்காங்க. எப்படிலாம் யோசிக்கிறானுங்கன்னு பாருங்க. காண்டம்ல போட்டு கட்டி வச்சிருக்கானுங்க, அப்பதான் அது வெடிக்கும், அது கரெக்டா இம்பாக்ட் பண்றப்பன்னு. இது வந்து ஒரு 3ல இருந்து 4 லேயர் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஆக்டர் வந்து ஒரிஜினலா விழுந்து கிடக்கிற லொகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதோட பேக்ரவுண்ட் பிளேட்ஸை வந்து எடுத்திருப்பாங்க. தென் அந்த ஆக்டரையும் அந்த இடத்துல படுக்க வச்சு லைட்டிங் ரெஃபரன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. தென் எடுத்ததுக்கு அப்புறம் தென் அகைன் ஒரு கிரீன் ஸ்கிரீன் ஸ்டுடியோல போயிட்டு அந்த ஆக்டரையே அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி சேம் கேமரா ஆங்கிள், சேம் லென்சிங் எல்லாத்தையும் வச்சு அகைன் ஷூட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஆக்டர் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினலாவே ஒரு லேடர் கண்ணில் வந்து அடிச்சுச்சுன்னா எப்படி பாடி ரியாக்ட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆக்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு டம்மி பாடி வந்து இதுக்காகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களை ஃபுல்லாமே ஒரு மோல்ட் வந்து எடுத்து அதுல இருந்து தான் அந்த டம்மி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டம்மியோட தலைக்குள்ள நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த காண்டம்ல எல்லாத்தையும் போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்து அந்த கண்ணுக்கு கீழே வந்து இப்படி வச்சிருக்காங்க. அந்த லேடரை வந்து கரெக்டா அது கண்ணுல வந்து குத்துற மாதிரி வச்சு ஒரு ஷாட் எடுத்துட்டாங்க. 2 ஷாட்டையும் தனித்தனியா எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் ஒரு பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் பிளேட்டுக்கு மேல ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆக்டரை ஷூட் பண்ணதான் வைப்பாங்க. டம்மியோட பாடியில அந்த லேடர் வந்து எந்த இடத்துல இம்பாக்ட் ஆகுதோ
அந்த போர்ஷனை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டு வந்து இந்த ரியலான ஆக்டருக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் அது கூட ஸ்பிளாஷ் ஆகிற பிளட் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் விஎஃப்எக்ஸும் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரியலாக ஷூட் பண்ணதையும் வச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் 5 வந்து ஒரு ப்ரீக்வலாக இருக்கும் ஃபைனல் டெஸ்டினேஷன் 1க்கு. ஃபைனல் டெஸ்டினேஷன் 1 வந்து கரெக்டாக இந்த ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் 5 வந்து இந்த இடத்துல தான் கரெக்டாக முடியும். உயிர் போகிற நேரத்தில் இந்த மாஸ்க் வச்சு அவங்க என்னடா பண்ணுவாங்க. கைஸ் இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் ஸ்க்ரீன் ஸ்டேஜில் தான் ஷூட் பண்ணுவாங்க. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஹைட்ராலிக் கிம்பிள்ஸ்லாம் இருக்கு. ஃபுல் செட்டையும் ஒரு கிம்பிள் மேலே வச்சு பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. லைக் எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சீனே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட இன்டீரியர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்டீரியரை ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே இந்த ஆக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அந்த செட் பண்ண பாக்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிம்பல் மாதிரி இருக்கிற ஒரு மெஷின் மேலே வைப்பாங்க. அது மேலே எதுக்காக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ளைட் ஆடுற மாதிரி இப்படி வளையிற மாதிரி இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம அந்த கிம்பலை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குமே இருக்கும். இந்த பிரான்சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் ரைடு இருக்கும். அந்த ரோலர் கோஸ்டர் ரைடுக்குலாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி கிம்பல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குற இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிரீன் ஸ்க்ரீன் ஸ்டேஜ் தான். எந்த இடத்துலனா அந்த ஃப்ளைட்டோட பார்ட்ஸ்லாம் பிரிஞ்சு போகுதோ அது இன்டீரியர்ல இருந்து காட்டுறது எல்லாமே இந்த செட்டுக்குள்ள இருந்து இருக்கிறதா. வெளியே இருந்து காட்டுற மாஸ்டர் ஷாட்ஸ் எல்லாமே சிஜிஐ தான். ஏன்னா அதெல்லாம் நம்மளால பிராக்டிகலா ஷூட் பண்ண முடியாது. அப்படியே ஷூட் பண்ணியிருந்தாலும் ஒரு ஃப்ளைட் மினியேச்சரை வச்சு ஷூட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறமா அதுல கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. மோஸ்ட்லி இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜியா தான் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மாஸ்டர்ல காட்டுற எல்லா ஷாட்டுமே, இன்டீரியர்ல காட்டுறது எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி ஒரு கிரீன் ஸ்கிரீன் ஸ்டுடியோல வச்சு ஷூட் பண்ண ஷாட்ஸ் தான். ஃபைனல் டெஸ்டினேஷன் 1ல இருக்கிற ஷாட்டையுமே அவங்க வந்து இதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற க்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் 1ல வர டீம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்டே பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் 1ல இருக்கிற ஷாட் தான். அந்த ஷாட்டை எடுத்துட்டு வந்து இந்த பர்சன் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் 5ல உள்ள மெயின் கேரக்டர், அவங்கள வந்து கிரீன் ஸ்கிரீன்ல தனியாக ஷூட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் பிளேட்டா இந்த ஷாட்டை வந்து எடுத்துட்டு வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க. இந்த பிரான்சைஸ்லயே பாத்தீங்கன்னா அவங்க இந்த வார்ன் பண்ணுவாங்க, இவங்க தான் உங்களை கொல்ல போறாங்க அப்படி இப்படின்னு. அதுலதான் அந்த டெத்தே ஆரம்பிக்கிற மாதிரி இந்த சீன்லயே இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டிம்னு ஒரு பையன் சாவான் பாத்தீங்களா, கிளாஸ் மணல் மேல இருந்து விழுந்து. அவனுமே பாத்தீங்கன்னா அவங்க பண்ண 7 பேர் தான். அந்த புறா வந்து அவன் விரட்டிக்கவே மாட்டான். அவங்க சொன்னனாலதான் அது ட்ரிகர் ஆகி வந்து அவன் விரட்டுவான். கரெக்டா தலையிலேயே விழுகும். இவங்களுக்கும் தலையில தான் அடி. ஐயோ கைஸ் இந்த ஷார்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டு வந்து போவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிஃப்ட்டுக்குள்ளே அவங்க தலை மட்டும் மாட்டியிருக்கிற மாதிரி கட்டு போவாங்க. அந்த கட்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது வந்து அதில் நடித்த அதே ஆக்டர்ஸ் தான். அவங்களோட ஹெட்டை மட்டும் க்ளோஸ்அப்பில் வச்சு அவங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஸோ தட் அவங்க வந்து ஒரிஜினலாகவே மாட்டி இருக்கிற ஃபீல் வந்து நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே நம்ம லிஃப்ட்டுக்கு வெளியே இருக்கிறத பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்டண்ட் ஆக்ட்ரஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் மேட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலா அதே லொகேஷன்ல தான் வந்து லிஃப்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கிரீன் மேட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா ஒரு எல் ஷேப்ல கிரீன் மேட் ரெடி பண்ணி அந்த லிஃப்ட்ல அவங்க தலை மட்டும் மாற்ற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டு இந்த ஸ்டண்ட் ஆக்ட்ரஸை அவங்களோட தலையை வந்து அதுக்குள்ள மாட்டி வச்சு எடுத்திருக்காங்க. கீழே வந்து அவங்க 2 பேர் பிடிச்சிருக்கிற மாதிரி. தென் அந்த கிரீன் ஸ்கிரீனை வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து ரிமூவ் பண்ணி பேக்ரவுண்ட் கூட வச்சு காப் பண்ணியிருப்பாங்க. தென் அந்த பிளட் வந்து வருது பாத்தீங்களா, பிளட்டை வந்து தனியா அதுக்கும் லேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அது கூட சிஜில கொஞ்சம் பிளட்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த ஷாட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரான்சைஸ்ல இருக்கிற நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்க எடுத்திருப்பாங்க. இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஜமாவே ஒரு இடத்துல நடந்ததுன்னு அவங்களோட ப்ரொடியூசர் வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க லிஃப்ட்ல போறப்போ அந்த ஒய்ஃபோட ஹெட் மட்டும் இந்த மாதிரி லிஃப்ட்ல மாட்டி இந்த இடத்துல எப்படி ஒரு 2 பர்சன் வந்து இந்த ஹெட்டோட இந்த லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க. அதே மாதிரி அந்த ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபோட ஹெட் மட்டும் அந்த மாதிரி
லிஃப்ட்டுக்குள்ள மாட்டி ஒரு 2 to 3 ஹார்ஸ் வந்து அவங்க தனியா அந்த ஹெட்டோடயே இருந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பாவம் கைஸ். இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது. ஸோ கடைசியா இவ்வளோ நேரம் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த டாப் 1. இப்போ கூட இந்த சீனை வந்து என்னால் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் டிஸ்டர்பிங்கா இருக்கு. ஒரு அன்நேச்சுரலான மூமெண்ட்ல ஒரு பாடி வந்து விழுந்தா என்ன ஆகுங்கிறத இந்த ஷாட்ல வந்து அவங்க காட்டுறாங்க. இந்த சீக்வன்ஸை பொறுத்த அளவுக்கு இதுல நடிச்சிருக்க ஆக்ட்ரஸே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்சவங்க. நிறைய ஷாட் வந்து அவங்கள வச்சே நாங்க வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த ஷாட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு ஸ்டண்டபிள் வச்சுதான் அவங்க எடுத்திருக்காங்க. இதுல அவங்க ரொட்டேட் பண்றாங்க பாத்தீங்களா இந்த இடத்துல, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினலா அவங்க வந்து கேமரால ஷூட் பண்ணதுதான். இந்த இடத்துல எந்த ஒரு விஎஃப்எக்ஸோ எந்த ஒரு சிஜியோ கிடையாது. அதுக்கப்புறம் இந்த போல்ல இருந்து பறந்து வந்து விழுகிறாங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அது எந்த இடத்துலன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. மேபி ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜியா அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டிரான்சிஷன் இருக்கும். ஒரு ஸ்டண்ட் ஆக்ட்ரஸை வச்சு அந்த டைவ் மட்டும் அவங்கள பண்ண வச்சுட்டு கரெக்டா இம்பாக்ட் ஆகுது பாத்தீங்களா, அந்த இடத்துல அவங்க சிஜிக்கு வந்து டிரான்சிஷன் போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வர க்ளோஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க ஆக்ட்ரஸோட ஃபேஸ் அண்ட் பாடி வந்து ஒரிஜினலா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மேல இருக்கிற லோவர் பாடி வந்து அவங்க ப்ராஸ்தட்டிக்கா கிரியேட் பண்ண டம்மியா இருந்திருக்கும். ஸோ கைஸ் வீடியோ வந்து கடைசி வரை பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதை தாண்டி நிறைய சீக்வன்ஸ் இருக்கு, எத்தனையோ டெத்ஸ் இருக்கு. டோட்டலா இந்த ஒரு பிரான்சைஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஃபைனல் டெஸ்டினேஷன் 1ல இருந்து 5 வரை ஒரு 503 டெத் வந்து இருக்கு. அதை எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி இந்த ஃபில்மோட ப்ரொடியூசர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிஸ்கார்ட் சர்வர்ல வந்து நான் அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணி அந்த வீடியோ வேணாலும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க இன்னும் நம்ம டிஸ்கார்ட் சர்வர்ல வந்து ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.